ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பண்டிகை சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஜூஸ் தாங்க பார்க்க போறோம். பைனாப்பிள் ஜூஸ் எப்படி பண்ண போறோங்கிறத தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் அமைக்கிருங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் இந்த ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிள் எடுத்துருக்கிறேங்க. இப்போ இதை நாம கட் பண்ணிடலாம். நாம முன்னாடி உள்ள அந்த பார்ட்டை கட் பண்ணிடலாம். இதை எடுத்துருங்க. அடுத்து நாம இந்த தோலை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா சுத்தி கட் பண்ணியாச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமா வெட்டணுமோ வெட்டிக்கோங்க. இந்த கண்ணா இருக்கிறது வந்து இருக்கக்கூடாது. இதுதான் வந்து நமக்கு நாக்கில் ஒரு மாதிரி அரிப்பை கொடுக்கறது. அதனால இந்த கண்ணை மேக்சிமம் எடுத்துருங்க. ஒரு மாதிரி இந்த முள்ளு முள்ளா இருக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்துருங்க. நீங்கள் கட் பண்ணும் போதே கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் போயிடும். பாருங்க, நல்லா இந்த இதெல்லாம் எடுத்து வச்சு இப்போ இதை வந்து லேசாக நம்ம கழுவிக்கிடலாம். பாருங்க, இப்போ லேசாக நான் தண்ணியில் கழுவிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதோட தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. இதோட கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 100 ml பக்கம் பால் சேர்த்துருக்குறேங்க. இந்த பால் வந்து காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி எடுத்துக்கிட்ட பால். நான் ஐஸ் கியூபு ஐஸ் வாட்டர் இது எதுவுமே சேர்க்கலைங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஐஸ் கியூப் கூட சேர்த்து அடிச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நைஸாக மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போ நல்லா அடிச்சுக்கிட்டாச்சுங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை வந்து உள்ளே சேர்த்துக்க வேண்டாங்க. இதை வெளியே எடுத்துடலாம். இதையும் சேர்த்து நம்ம குடிக்கும்போது தொண்டை வந்து கரகரன்னு இருக்கும். அதனால தான் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ இதை ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு. ஒரு டேஸ்டியான பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனை அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.